Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூம் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இப்போ நாங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலர் டைல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து போடும்போது அதோட ஃபினிஷிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரைட்டாக இருக்கும். அந்த வீடியோ வந்து பாருங்கள். ரொம்ப நேரம் வந்து பேசியிருக்க மாட்டேன். எதனால் அப்படின்னா ஜஸ்ட் வந்து 2x4 டைல்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுத்து போடுறேன். அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். அந்த வீடியோ பாருங்கள். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா 8 feet கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கல. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வெளியே எடுத்து போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 mm ஸ்பேசர் ஜாயிண்ட் வச்சு போட்டிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா வரும். ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிட் வர்ற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான். அப்படின்னா இந்த சைடு மட்டும்தான் நம்ம இந்த டார்க் பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஓட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெளியே தெரியும். இதுக்கப்புறமா தான் நம்ம ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த WPC அந்த ஃப்ரேம் வந்து ஓட்டினதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். இன்னும் ஒர்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்ஸ்லாம் இதெல்லாம் எதுவுமே வந்து ஃபில் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியாவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக டார்க்காக தான் தெரியும். பட் என்னென்னா இது வந்து ரொம்ப சின்ன பாத்ரூம். இது சின்ன பாத்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பெரிய டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து பெஸ்ட்டு தான். பட் என்ன டார்க் வந்து போகிறத விட லைட்டாக வந்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா தெரியும். பட் என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட்டு மட்டும்தான் இருக்குது. இன்னும் ஃபால் சீலிங் லைட்லாம் வந்து போடணும். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் அந்த பாத்ரூம் வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. பட் என்னென்னா அதோட வெளிச்சன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதோட பல்பு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து போட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்னா சீலிங்கில் வந்து நம்ம லைட்டிங் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எல்லா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல டார்க்காக இருக்கும், மீதி இடத்துல ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும், மீதி இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக தான் இருக்கும். நீங்கள் அந்த டைல் வந்து யூஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபால் சீலிங் வந்து போடலை அப்படின்னா லைட் கலர் டைல் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுங்க. நீங்கள் ஃபால் சீலிங் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டார்க் டைல் போட்டாலும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லை எப்படி இருக்குது, டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் என்னென்னா ஃபால் சீலிங் வந்து போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2x4 டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசர் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அந்த ஒரு டைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 mm ஸ்பேசர் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஷோப் பாட்டில்ஸ்லாம் வைக்கிறதுக்காக வந்து வால் கன்செல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீடிங்லாம் ஒன்றும் ஓட்டலை, இன்னும் அன்ஃபினிஷ்டாகவே இருக்குது. இதெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறமா தான், ஏன்னா ஒரே நாளில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 days ஒர்க்கு.
இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா WPC டோர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ஃபால் சீலிங்லாம் இருக்குது. இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 4-5 வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். தனியாக வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.